குளிர்காலத்தில் நம்மளோட சருமம் வறண்டு போயிருக்கும். இது தடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். சம்மர் டைமை விட இப்போ தான் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங்காக ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஏபிசி ஜூஸ். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் ஹாஃப் ஆப்பிள், ஹாஃப் பீட்ரூட், 1 கேரட், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக லெமன், ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளோட கண் கருவிழி மாதிரியே இருக்கும் பாருங்கள். கேரட் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் நம்மளோட சருமத்தை சூரிய கதிர்கள்லேருந்து பாதுகாக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இதை மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடித்தாதான் இதில் உள்ள முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வடிகட்டாமல் குடிச்சிடலாம். நான் இதை இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஹனி, 1 ஸ்பூன் ஹனியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஏபிசி ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும், பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும், நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எப்போவும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் 3 நாள் இந்த ஜூஸை குடிங்க. தேங்க்யூ.